கடமைகளில் எத்தனை தத்துவங்கள். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد. اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا اصرف عنا عذاب جهنم ان عذابها كان غراما. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், எங்கள் இறைவா, எங்களை விட்டும் நரக வேதனையை நீ நீக்குவாயாக. இன்ன அதாபஹா கான கராமா, அதனுடைய வேதனை நீங்காததாகும் என்கின்ற துஆவை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் நரகத்தினுடைய வேதனையை விட்டும், அந்த நரகத்தில அந்த வேதனை மிகவும் எவ்வளவு நீங்காத அது ஒரு கொடுமையானது என்பதையும் இந்த துஆவின் வாயிலாக அல்லாஹ் சொல்லித்தரான். அதனாலதான் இதுல இருந்து பாதுகாப்பு தேடுங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பாதுகாப்பு அல்லாஹ்ட தேடுறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதளவுல நாம் கேட்கக்கூடிய துஆக்கள்ல எவ்வளவோ பாதுகாப்பு தேடுறோம். எல்லாம் எனக்கு பெரும் கொண்ட வியாதிகளை விட்டு பாதுகாத்து விடு, என்னை பெரும் கொண்ட ஆபத்துகளை விட்டு பாதுகாத்து கொடு என்பதாக எவ்வளவோ பாதுகாப்பை தேடணும். நரகத்திலிருந்தும் நரகத்தினுடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடும்படி இந்த துஆவின் வாயிலாக அல்லாஹ் சொல்லித்தார். யாருக்கெல்லாம் அல்லாஹ் அந்த பாதுகாப்பை வழங்குவான், அவர்களுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும், யாருக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுப்பான் அப்படின்னு சொன்னா, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லுகின்றான், வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், ஒரு அழகான உறைவிடம் என்னிடத்துல இருக்குதுங்கிறான் அல்லாஹ். அழகான ஒரு உறைவிடம், அழகான இன்பமான உறைவிடம், அது அல்லாஹ்விடம் மட்டும்தான் உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த இடத்தை பெறுவது எப்படி, அந்த நிம்மதியான அந்த இடத்தை பெறுவது எப்படி? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ரெண்டு விஷயம் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களால் பிறருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இருக்குது, உங்களால் உங்களுடைய சகோதரனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையான ஒரு விஷயம், அது எதுவா வேணாலும் இருக்கலாம். சிரமத்துல இருக்கிறாரு, பணமும் அல்லது பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்யும் பொழுது அவர் அதுல இருந்து அவர் ஒரு பிரயோஜனத்தை அடைகிறார். இல்ல உணவு இல்லாம சிரமப்படக்கூடியவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம், அதன் மூலமாக அவருடைய பசி தீர்ந்து அவரு பிரயோஜனம் அடைகிறார். இல்ல அப்படின்னு சொன்னா நாம் செய்யக்கூடிய அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆறுதல், ஒரு மன கஷ்டத்துல இருக்கிறாரு, மன குழப்பத்துல இருக்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு சகோதரருக்கு அந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக வேண்டி நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மன ஆறுதல், அவரை தேர்த்தி விடுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை மன குழப்பத்தில் இருக்கக்கூடியவர், மன கஷ்டத்துல இருக்கக்கூடியவர்களை என்ன செய்யுங்க, ஆறுதல் சொல்லி அவரை தேர்த்தி விடுங்க என்பதாக சொல்றாங்க. இந்த மாதிரி நாம் பிறருக்கு நம்மால் ஏற்படக்கூடிய ஒரு நன்மையான ஒரு செயல் இருக்குது, இந்த செயலை அல்லாஹ் சாதாரணமாக விட்டுற மாட்டான். இந்த செயலை அல்லாஹ் சாதாரணமா விட்டுற மாட்டான், அது தர்மமாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். சதகா செய்த நன்மை என்னவோ அந்த நன்மையை அல்லாஹ் அந்த செயலுக்கு வழங்குவான். ஒண்ணு. ரெண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் தர்மம் செய்வது கடமையாகும். உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டு இருக்குது, இந்த ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செய்வது கடமையாகும். உடலில் இருக்கக்கூடிய இந்த மூட்டுகள்ல ஏதாவது ஒரு மூட்டு விலகிருச்சுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சிரமம் என்பது நமக்கு நல்லா தெரியும். உடம்புல கையில இருக்கக்கூடிய மூட்டோ காலில் இருக்கக்கூடிய மூட்டுல கொஞ்சம் விலகிருச்சு அப்படின்னா மருத்துவமனைக்கு போனோம்னா மூட்டு விலகிருச்சுன்னா என்னென்ன ட்ரீட்மெண்ட் சொல்லப்படுங்கிறது நமக்கு தெரியும். அந்த மூட்டை நம்ம சரியான இடத்துல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு, அது மீண்டும் பழைய மாதிரி அது பயன்படுவதற்கு அது எவ்வளவு பெரிய ஒரு சிரமத்துல கொண்டு போய் விடும், அதனுடைய வலி, அதனுடைய வேதனை அந்த உடலுக்கு எவ்வளவு கஷ்டத்தை தருங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் தர்மம் செய்வது கடமை. ஆனா அப்படி தர்மம் செய்ய முடியல அப்படின்னு சொன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் மக்களிடத்திலே நீங்கள் நீதி செலுத்தி வருவதும் ஒரு தர்மம் என்பதாக சொன்னாங்க. இப்ப இந்த மூன்று செயல்கள் உங்களால் பிறருக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனமான நன்மையான விஷயங்கள். இரண்டாவது,
ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய தர்மமா இருக்கட்டும், அல்லது மக்களிடத்துல நீங்கள் நீதி செலுத்தி வருவது. மக்களிடத்துலனா என்ன? எல்லோரிடத்திலையுமே. இப்ப உதாரணமா நம்முடைய குடும்பத்துல கூட குடும்பத்தார்களிடத்துல நீதியோடு நடந்து கொள்றது, உறவுகளிடத்துல நீதியோடு, நண்பர்களிடத்துல எல்லோரிடத்திலையும் நேர்மையாக, உண்மையாக, நீதியாக நடந்து கொள்வது. இந்த குணங்கள் இருக்குது. இது அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு இன்பமான சிறந்த இடத்தை பெற்று தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இப்ப யார் இந்த குணத்தோடு இந்த பண்போடு வாழ்றாங்களோ, ரப்ப நஸ்ரிஃபன்னா அதாப ஜஹன்னம், அல்லாஹ் அவர்களை விட்டும் நரகத்தினுடைய வேதனையை நீக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் அத்தகைய பண்புள்ளவர்களாக நம்மையும் ஆக்குவானாக. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த குணம் நறுகுணம். துவாவுல கூட அவங்களுடைய குணத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். அவங்க அல்லாஹ்ட்ட ஒரு துவா கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு துவா அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ், நான் மனிதனே என்று வேற யாரும் இல்லை. முதல் விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் ஒரு மனிதன் தான், நான் மனிதனே என்று வேற யாரும் கிடையாது, நான் ஒரு பெரிய நபி, நான் அந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபி என்கின்ற எந்த விதமான ஒரு பெருமையோ அவருடைய துவாவுல இல்லை. அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நான் மனிதன் தான், நான் யாரையாவது துன்புறுத்தி இருந்தால், அல்லது நான் யாரையாவது திட்டி இருந்தால், அல்லது நான் யாரையாவது சபித்திருந்தால், அல்லது நான் யாரையாவது கோபத்திலே அடித்திருந்தால், அதை அவருக்கு நீ அருளாக ஆக்கி வைப்பாயாக. நான் யாரை திட்டினோ, நான் யாரையாவது சபிச்சிருந்தேனா, நான் யாரையாவது கோபப்பட்டிருந்தேனா, யாரையாவது நான் அடிச்சிருந்தேனா, அதை நீ அவருக்கு அருளாக ஆக்கி வை இறைவா என்பதாக துவா கேட்பான். எவ்வளவு பெரிய அந்த துவாவில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறந்த குணத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. அது மட்டுமல்லாமல், யா அல்லாஹ், மறுமை நாளில் உன்னுடைய நெருக்கம் கிடைப்பதற்கு இதை நீ காரணமாக ஆக்கி வை இறைவா, இதற்கு நீ மாற்றம் செய்து விடாது என உன்னிடம் நான் ஒப்பந்தம் செய்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறும். அப்போ பெருமானாருடைய துஆவுல கூட சிறந்த குணமும் இருக்குது, மனிதனையும் இருக்குது. யாரையாவது கோபப்பட்டு இருந்தாலோ, யாரையாவது துன்புறுத்தி இருந்தாலோ, அதை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேட்பாங்க. இன்னைக்கு நாம சர்வ சாதாரணமாக ஒருவருடைய மனதை காயப்படுத்திட்டு ரொம்ப இலகுவா அதை கடந்து போயிடும். அதை பத்தி நம்ம பெருசாவே நினைச்சுக்கிறது இல்லை. ரொம்ப சாதாரணமா காயப்படுத்திடுறோம். நம்ம அவர்கள் மேல் இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக ரொம்ப அவர்களை பலகீனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை கடந்து போயிடும். இன்னும் குடும்பத்துக்குள்ளே எடுத்துக்கலாம், ஒரு மனைவியவே எடுத்துக்கலாம். மனைவி இடத்துல சாதாரணமாக என்ன செஞ்சிடும், ஒரு மனைவியினுடைய உள்ளத்தை காயப்படுத்திட்டு அதை ரொம்ப இலகுவாக கடந்து போகக்கூடிய கணவனை பார்க்கிறோம். அதே போன்று கணவனுடைய உள்ளங்களை ரொம்ப இலகுவாக காயப்படுத்திடுறாங்க, அதை சும்மா சாதாரணமாக கடந்து போகக்கூடியவர்களை பார்க்கிறோம். அதே போன்று கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தின் காரணமாக எவ்வளவு பேரை நம்ம திட்டுறது, சபிக்கிறது, அவர்களை நாம பலகீனப்படுத்துவது, இதை ரொம்ப சாதாரணமாக கடந்து போறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், யா அல்லாஹ், நான் இப்படியெல்லாம் செஞ்சிருந்தேன், அவங்க யாரையுமே இப்படி செய்யல. நம்ம வரலாறுகளையும் ஹதீஸ்லையும் எடுத்து பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையாவது துன்புறுத்தி இருக்கிறாங்களா, அல்லது யாரையாவது திட்டி இருக்கிறாங்களா, அல்லது யாரையாவது சபிச்சிருக்கிறாங்களா, அல்லது யாரையாவது அடிச்சிருக்கிறாங்களா, அப்படின்னு வரலாறு ஹதீஸ்கள் இருக்கான்னு சொன்னா கிடையாது. ஆனாலும் இதை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, நான் யாரையாவது இப்படி செஞ்சிருந்தா யா அல்லாஹ், அதை நீ அவருக்கு அருளாக ஆக்கிவை என்பதாக கேட்பாங்க. அப்ப சகோதரர்களே, ஒருவருடைய உள்ளத்தை காயப்படுத்தாமல் நாம் வாழ்ந்தால், ஒருவருடைய உள்ளங்களை பலகீனப்படுத்தாமல் நாம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா, ரப்ப நஸ்ரிஃபன்னா அதாப ஜஹன்னம், அந்த நரகத்தினுடைய வேதனையை விட்டு அந்த பண்பு உடைய நபரை, அந்த நறுகுணம் உடைய நபரை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பதாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் வாழும் காலம் எல்லாம் உங்களால் முடிந்த வரையிலும் உபகாரம் செய்து கொண்டே இருங்கள் என்பதாக சொல்றாங்க. உபகாரம் செய்யுங்கள் அப்படின்னா என்ன? உதவி செய்து கொண்டே இருங்கள். எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, தங்கமோ வெள்ளி காசுகளோ ஒரு நாள்ல பிரயோஜனம் தர. நிறைய தங்கம் இருக்கும், நிறைய வெள்ளி காசு இருக்கும், ஆனா அது ஒரு நாள் பிரயோஜனம் தராத ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்க உங்களால் முடிந்த வரைக்கும் உங்களுடைய சகோதரனுக்கு உபகாரம் செய்யுங்க, உதவி செய்யுங்க. அந்த நாள் வருவதற்கு முன்னால் யாருக்காவது நீங்கள் அநியாயம் செஞ்சிருந்தா, அல்லது யாருடைய உரிமையாவது நீங்க பறிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அல்லது யாருடைய உள்ளத்தையாவது நீங்க காயப்படுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா,
அந்த தங்கமும் வெள்ளி காசுகளும் பயன் தராத அந்த நாள் வருவதற்கு முன்னால் அவரிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஸரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரில இந்த ஹதீஸ் இடம்பெறும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த நாள் வருவதற்கு முன்னால் நாம யாரையாவது காயப்படுத்தியிருந்தாலோ யாருக்காவது அநீதம் செய்திருந்தாலோ அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வது ஒரு சிறந்த ஒரு செயல். தூய்மையான முறையில அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக பெற முடியும். எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய நறுபாக்கியத்தை நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு.